வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல கேரட் சாதம் ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது லேசாக வாசம் வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறின உடனே ஒரு பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்க்க போகிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் லேசாக பொன்னிறமானதும் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் அளவில் 4 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்க்க போகிறேன். தோல் சீவிட்டு துருவிக்கோங்க. துருவின கேரட் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கணும். கேரட் நல்லா வதங்கியே உங்களுக்கு வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கேரட் நல்லா வதங்கின உடனே நான் இன்றைக்கி இந்த ரைஸுக்கு ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த கேரட்டோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு ரசப்பொடி ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இந்த காம்பினேஷனில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கேரட் பாருங்கள் நல்லா வதங்கியே வந்துருச்சு. கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். நான் இன்றைக்கி அரை கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை குக்கரில் வேக வச்சுருக்கேன். சாதத்தை நல்லா வேக வச்சோன்னே ஒரு தட்டில் பரப்பி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா உதிராக இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச சாதம் இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸு, பச்சரிசி, இல்லை நார்மல் புழுங்கரிசி எது வேணாலும் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சு உதிராக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு. இப்போ ஹீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கேரட்டு, சாதம் எல்லாம் சேர்த்து சாதம் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு புளிப்புக்கு ஒரு அரை லெமன் சேர்க்க போகிறேன். நீங்கள் சாதத்துக்கு இந்த அளவு சாதத்துக்கு அரை எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. லெமன் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் ஹீட்டில் வைக்க வேண்டாம். கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகள் மாற்றாமல் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.